நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியில் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க லைஃப் அவர் வேலைக்கு போகிறாரு, ஒரு இதில் வேலை செய்கிறாரு, அந்த ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறாரு. வேலைக்கு போகிறாரு வராரு, அப்படி போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இஷ்யூ இல்லை. அங்கே ஒரு டிரைவர், அவங்களுடைய டிரைவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த டிரைவர் வந்து அவர் கொஞ்சம் யங் மேன், இவர் கொஞ்சம் ஓல்டு மேன் வச்சிங்களேன். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக அந்த டிரைவர் கூட அவங்க அப்படியே தொடர்பில் இருக்காங்க. அது மறைமுகமாக தெரியாமல் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவருடைய ஆஃபீஸ்லேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னை வந்து இங்கே பட்டினப்பாக்கத்தில் ஒரு குவார்ட்டர்ஸில் தங்குறாங்க. இப்போது டிரைவர் வந்து அங்கே அவர் ஆஃப் ஆகிட்டார் இல்லையா. இவங்களுக்கு என்னென்னா, அவர் இங்கே இருக்கணும் அப்படின்ற அந்த லேடிக்கு வந்து அவர் இங்கே இருந்தால் தானே சரியாக வரும் அப்படின்ற இதில் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, இல்லைங்க நமக்கு அவன் பழக்கமான பையன், ஊரில் இருக்கும்போது நமக்கு உதவியாக இருந்தான் எல்லாத்துக்கும், எனக்கும் தைரியமாக இருந்தது. ரெண்டு இப்போ இங்கே வந்து தனியாக சென்னையில் பயமாகவும் இருக்குது, தனியாக வேறு இருக்கேன், நீங்கள் காலையில் போயிடுறீங்க, அதோட ஈவினிங் தான் வரீங்க, ஸோ அதனால் நம்ம இங்கே கூப்பிட்டுக்கலாம், அவனை துணையாக இருக்கும் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவன் நல்ல பையன் தான், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் ஒரு டிரைவர் வேணும், அதனால் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுறாங்க. அவன் இங்கே வந்துடுறான். அவனுக்கு ஒரு ஃபேமிலி கிடையாது, அவன் சும்மா அலோனாக இருக்கிறவங்க. அதனால் அவன் ஃப்ரீயாக இங்கே வந்துட்டான். இங்கே வந்தவொடனே இங்கே ஒரு ரூம் பார்த்து அவனுக்கு எல்லாம் இவங்க செலவுலேயே ரூம் பார்த்து அவனுக்கு வாடகை வச்சுட்டாங்க. இவங்க வீட்டு டிரைவர் மாதிரி அவர் இருக்கார். அவர் ஆஃபீஸுக்கு டிரைவர் தனியாக போயிடுவார், வீட்டு டிரைவர் ஏதாவது வீட்டு வேலைங்களுக்கு செய்கிறது கொள்வது எல்லாமே அவர் இருக்கார். அப்போது அந்த மாதிரி லைஃப் மறுபடியும் அவங்களுக்கு அந்த அங்கே இருந்த திருநெல்வேலியில் இருந்த அதே ஒரு சந்தோஷத்தோடு அவங்க வாழ்க்கை இங்கே தொடருது. ஓகே, இப்படியே போயின்னு இருக்குது. இவர் மேலே போவார் வருவார். அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வீடு போவார் வருவார். இவனுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நமக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும் அப்படின்றான். அந்த அம்மா என்ன பண்ணுது, நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தந்துடுறேன், இங்கேயே சென்னையிலே ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன், உன் லைஃப்பை நீ அதுக்கப்புறம் பார்த்துக்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவன் பழகிறான். ஓகே. அப்போது இவனுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து நெல்லையில் இருக்கார். அவர் வந்து கிரிமினல், ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர். ஆமாம், ஒரு இன்சிடென்ட். அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வரார், சென்னை வரார்.